ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் வீடியா. நம்ம இன்றைக்கி ஜூலை 29 கண்ட விஷ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். ஃபஸ்ட் நியூஸு, ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டேவ் ட்ரோவி அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எலக்ட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பூட்ஸ். அதாவது இந்த கஸ்டேவ் ட்ரோவி அவார்டு இருக்குது தெரியுமா, இது வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா, அதாவது வேர்ல்டு லெவலில் இந்த எலக்ட்ரிக் போட்டு, ஃபெர்ரி, ஸோ இதெல்லாம் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஆன்லைன் ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வருஷம் எது கிடச்சிருக்குன்னா, ஆதித்யா அப்படின்னு சொல்கிற ஒரு இந்தியன் எலக்ட்ரிக் ஃபெர்ரி, அதாவது இந்தியன் எலக்ட்ரிக் போட்டு தான், அதுக்கு தாங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. ஸோ வந்து இது எங்கே வந்து ஆப்ரேஷனில் இருக்குன்னா, இப்போ கேரளாஸ் வேம்பநாடு பேக் வாட்டர்ஸ் அங்கே தான் சரிங்களா, இது வந்து ஆதித்யான்றது இருக்குது. ஸோ வந்து அங்கே ஒரு பேசஞ்சர் ஃபெர்ரி தான் இது சரிங்களா, பேசஞ்சர் போட்டு. ஸோ வந்து இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சோலார் பவர்டு ஃபெர்ரி ஆல்சோ சரிங்களா. அதே மாதிரி இப்படிங்க சொல்லி கேட்கலாம், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சோலார் பவர்டு ஃபெர்ரி எதுன்னு சொல்லி கேட்கலாம், ஆதித்யான்னு போட்டுருங்க. ஸோ வந்து இதுதான் இந்த அவார்டு வாங்கியிருக்கு சரிங்களா, கஸ்டேவ் ட்ரோவி அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எலக்ட்ரிக் போட்ஸ் அண்ட் போட்டிங். இது வந்து எங்கே ஆப்ரேஷனில் இருக்குன்னு சொல்லி கூட கேட்கலாம், கேரளாவில் இருக்குன்னு சொல்லி போட்டுருங்க சரிங்களா, கேரளாஸ் வேம்பநாடு பேக் வாட்டர்ஸில் அங்கே தான் ஆப்ரேஷனில் இருக்குது இப்போ. ஸோ நெக்ஸ்ட், கரம்வீர் சக்ரா அவார்டு பை யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் என்ஜிஓ. ஆக்சுவலாக இந்த கரம்வீர் சக்ரா அவார்டு வந்து இந்தியாவில் இருக்க இந்த யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் இருக்குது தெரியுமா, டெல்லி ஆஃபீஸு, யூஎன் டெல்லி ஆஃபீஸு, அவங்களும் இன்டர்நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் என்ஜிஓ 2 பேர் சேர்ந்து தான் தருவாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஃபவுண்டர் ஆஃப் எஸ்எஸ் மோட்டிவேஷன் சுனில் ஒய்டிவி எஸ்எஸ்ன்னு சொல்கிற அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு, கரம்வீர் சக்ரா அவார்டு. ஸோ வந்து இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, அதாவது வந்து இந்த மோட்டிவேஷன் பண்ணுறத வந்து பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இவர் வந்து இந்த எஸ்எஸ் மோட்டிவேஷன் இந்த ஃபவுண்டர் சுனில் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து இந்த சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. 2019 மோஸ்ட் பாப்புலர் மோட்டிவேஷன் சேனல் அண்ட் 2019 மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு மோட்டிவேஷன் சேனல்னு சொல்லி அந்த அவார்டுன்னு சொல்லி இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆரம்பித்த டெலகிராம் சேனல் எஸ்எஸ் மோட்டிவேஷன்ன்ற சேனல் நேமு சரிங்களா. ஸோ வந்து அது இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷனில் அதிகமாக செயல்படுறவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க, கரம்வீர் சக்ரா அவார்டு. ஸோ மறந்துடாங்க, அவர் நேமையும் பார்த்தீங்க, சுனில் ஒய்டிவி எஸ்எஸ்ஸு. அப்புறம் அவரோட இந்த சேனல் இருக்குது தெரியுமா, எஸ்எஸ் மோட்டிவேஷன் டெலகிராம் சேனல், இதுதான் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இதையும் பார்த்துங்க, கேட்பாங்க 2019 மோஸ்ட் பாப்புலர் மோட்டிவேஷன் சேனல் அண்ட் 2019 மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு மோட்டிவேஷன் சேனல். ஸோ இன்னொரு நியூஸ் சொல்கிறேன், முக்கியமான நியூஸு, அது வந்து ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அதுவும் ஒரு அவார்டு தான், 2020 வான் கர்மன் அவார்டு, VONKARMAN. இந்த 2020 வான் கர்மன் அவார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் அகாடமிக்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானட்டிக்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க இந்த வான் கர்மன் அவார்டு. இது வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா, சிவன் இருக்கார் தெரியுமா, கே சிவன், நம்ம ISRO சீஃப், அவருக்கு தான் கொடுத்தாங்க சரிங்களா. மறந்துடாங்க, இதுவும் முக்கியமானது சரிங்களா. இதோட நேம் வந்து 2020 வான் கர்மன் அவார்டு சரிங்களா. இது வந்து சிவனுக்கு தான் கொடுத்தாங்க, கே சிவன். இவர் யாருன்னா நம்ம சீஃப் ஆஃப் ISRO. ஸோ இது பாருங்கள், இது என்ன கரம்வீர் சக்ரா அவார்டு சரிங்களா, அதுதான் இந்த சுனில் ஒய்டிவி எஸ்எஸ் இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா வந்து செட்டப் பண்ண போகிறாங்க ஒரு சோலார் பிளான்ட்டு எங்கன்னா ஸ்ரீலங்காவில் சரிங்களா. அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த இந்தியாவோட NTPC தெரியுமா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெடு, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸு. ஸோ இவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸுக்கு கீழே ஸ்ரீலங்காவில் இந்த பிளான்ட் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க சொல்லி கேட்பாங்க. சோலார் பிளான்ட் வந்து எங்கே செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க, இந்தியானா ஸ்ரீலங்கான்னு போட்டுருங்க சரிங்களா. ஸோ அப்புறம் இன்னொன்று ரீசெண்டாக வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்னு சொல்லி கொடுத்தோம் சரிங்களா. கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்டு சொல்லி RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு $400 மில்லியன் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா, 400 மில்லியனு. அதே மறந்துடாங்க, கேட்பாங்க சரிங்களா, 400 மில்லியன் கொடுத்தாங்க RBI கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் டு ஸ்ரீலங்கா. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாங்க, $400 மில்லியன் போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த நியூஸு, MOU சைன் பண்ண தான். அதாவது நம்ம NTPC வந்து ஒரு 500 மெகாவாட் சோலார் பிளாக் வந்து பார்க் செட்டப் பண்ணி கொடுக்க போகிறாங்க ரிப்பப்ளிக் ஆஃப் மாலிக்கு. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு 56 ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரீபில்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க நேபாளுக்கு. அப்புறம் இந்தியா வந்து 5 MOU சைன் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானோட. அப்புறம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆப்கானிஸ்தான் சரிங்களா. அதாவது இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி சொல்லி கேட்பாங்க, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் சொல்லி போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, கெயில் இந்தியா லிமிடெட், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டடும் கார்பன் க்ளீன் சொல்யூஷன் 2 பேர் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்காக நம்ம இந்தியாவில் ஒரு கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ப்ராஜெக்ட் பிளான்ட் ஒன்று செட்டப் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ 2 பேர் யாரான்னு சொல்லி கேட்பாங்க, கெயிலும் கார்பன் க்ளீன் சொல்யூஷன் சொல்லி போட்டுருங்க, எங்கன்னா இந்தியாவில் சரிங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு கார்பன் க்ளீன் சொல்யூஷன்ஸ் லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன் UKல இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லி கேட்பாங்க, லண்டன்னு போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ரிப்போர்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் தி இந்தியன் எக்கனாமி
ஸோ இது ஒரு ரிப்போர்ட் தான், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம இந்தியன் எக்கனாமியில் எப்படி இன்டென்சிட்டி அதோட இன்டென்சிட்டி இருக்குன்னு சொல்லி விட்டுருக்காங்க. நாஸ்காம், நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ், அவங்க தான் விட்டுருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அண்ட் கூகுள், அதாவது வந்து இவங்க 2 பேர் ஹெல்ப்பில் தான் அந்த நாஸ்காம் விட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட் படி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டென்சிட்டி வந்து நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா, இந்தியாவோட ஜிடிபி. ஸோ அதில் வந்து 2.5% இன்க்ரீஸ் ஆகும் அதோட இன்டென்சிட்டி, சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒர்க் பண்ணுறது வந்து ஜிடிபியில் 2.5% இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ நமக்கு இந்த இது ரொம்ப முக்கியம், நம்பர்ஸு 2.5% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டின்னு சொல்லி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா, அதாவது வந்து நம்ம இந்தியாவில் யாராவது இந்த என்விரான்மெண்டல் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்கள பற்றி நோட் பண்ணுறதுக்காண்டியும் இந்த கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், சரிங்களா, அவங்க தான் அந்த கமிட்டி நேம் பாருங்கள், எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி த டீல்ஸ் வித் வயலேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ரூல்ஸு, சரிங்களா. ஸோ வந்து இதுக்கு சேர்மனாக ஆக்சுவலாக அது ஹெட்டாக யாரை போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஃபார்மர் சேர்மன் ஆஃப் கோல் இந்தியா அனில்குமார் ஜா, இவர் தான் இந்த கமிட்டி ஹெட்டு. ஸோ யார் செட்டப் பண்ணான்னு சொல்லி கூட கேட்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டு, சரிங்களா, அவங்க தான் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு, பிஐஎஸ், அவங்க புதுசாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க, பிஸ்கேர்னு சொல்லி. மொபைல் அப்ளிகேஷன் தான் இது, பிஸ்கேரு. ஸோ வந்து இது எதுக்காகனா, அதாவது நம்ம கன்சியூமர் வாங்குகிற ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா, ப்ராடக்ட் குட்ஸு, ஸோ அதெல்லாம் அந்த ஐஎஸ்ஐ முத்திரை, அப்புறம் ஹால்மார்க் ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அந்த இது மூலிமா, ஆப் மூலியமாக. அப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலியமாக போயிட்டு, அந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லைன்னு சொல்லி, சரிங்களா. ஸோ இதை யார் லான்ச் பண்ணதுன்னா, யூனியன் மினிஸ்டர் ஃபார் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், யார், ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஹூ லான்ச்னு சொல்லி கூட கேட்கலாம், அதையும் பார்த்துக்குங்க. ஹை த்ரூபுட் கோவிட்-19 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஆக்சுவலாக இது புதுசாக இது வந்து செட்டப் பண்ணாங்க 3 இடத்துல இந்தியாவில், சரிங்களா. அதாவது நம்ம கொரோனா டெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணுன்றக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே செட் பண்ணாங்க. ஸோ எங்கெங்கன்னா இந்த ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இருக்கிற இடம், கொல்கத்தா, மும்பை அண்ட் நொய்டா 3 இடத்துல செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா, அதாவது பெர் டே வந்து இந்த 10,000 டெஸ்ட் வந்து அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கொரோனா டெஸ்ட் பண்ணணும் சொல்லி செட்டப் பண்ணாங்க. இது யார் இனாகிரேட் பண்ணதுன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவங்க தான் இனாகிரேட் பண்ணாங்க. நேம் பார்த்துங்க, ஹை த்ரூபுட் கோவிட்-19 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், எங்கெங்கன்னா கொல்கத்தா, மும்பை, நொய்டாவில். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸு, கொரோனா ரிலேட்டட் தான். டெல்லிஸ் ராதாசுவாமி ஸ்பிரிச்சுவல் சென்டர் இருக்குது தெரியுமா, இந்த சென்டர் வந்து ரீசெண்டாக வந்து நம்மளோட கோவிட் ஹாஸ்பிட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க இதை, சரிங்களா. இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் கோவிட் ஹாஸ்பிட்டல் வித் 10,000 பெட்ஸு. ஸோ வந்து இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுனா, இதுக்கு வந்து டாக்டர்ஸு அண்ட் நர்சஸ் வந்து சப்ளை பண்ணுறது யாருன்னா, நோடல் ஏஜென்சி வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்கிறது ஐடிபிபி, இந்தியன் டிபெட்டியன் பார்டர் போலீஸு, அவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி இந்த சென்டருக்கு வந்து, இந்த கோவிட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸோ வந்து அதோட ஏரியா பார்த்துங்க, 22 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸு. கீழே பாருங்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஐ லேப், மொபைல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டயக்னோசிஸ் லேபு. ஸோ இது யார் செட்டப் பண்ணதுன்னா, டிபிடிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அவங்க தான் செட்டப் பண்ணாங்க. எங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் மெட்டெக் ஜோன், சரிங்களா, அங்கே தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் வந்து இந்த மொபைல் இன்ஃபெக்ஷியஸ் லேபை வந்து பில்ட் பண்ணதுன்னா, நம்ம பாரத் பென்ஸ் இருக்காங்க தெரியுமா, வெஹிக்கிள் கம்பெனி. ஸோ அவங்க தான் வித்தின் 8 டேஸ்லேயே வந்து இதை உருவாக்கியிருக்காங்க, இந்த இந்தியாஸ் ஃபஸ்ட் ஐ லேப்ன்றதை, சரிங்களா. எங்கேன்னு கேட்பாங்க, பில்ட் பண்ணது ஆந்திர பிரதேஷ் மெட்டெக் ஜோன்னு போட்டுருங்க. அப்புறம் எந்த கம்பெனின்னு சொல்லி கூட கேட்கலாம், அதுவும் பாரத் பென்ஸ்ன்னு போட்டுருங்க. ஸோ இது பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் வேர்ல்டு பேங்க். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா நம்ம இந்தியா, அவங்களும் வேர்ல்டு பேங்க் 2 பேர் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காகனா, நம்ம மத்திய பிரதேஷ் இருக்குது தெரியுமா, மத்திய பிரதேசில் இந்த கவுலியார் சம்பல் இருக்குது தெரியுமா, அந்த ஏரியாவில் இருக்க இந்த ராவின்ஸ்னால் என்ன தெரியுமா, அதாவது இந்த நம்ம லேண்ட் ஏரியா வந்து இந்த பள்ளத்தாக்கு, மேடு பள்ளமாக இருக்குது தெரியுமா, பள்ளத்தாக்கு, அப்புறம் வந்து மலை பிரதேசம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏரபிள் லேண்டாக மாற்றுறதுக்கு, ஏரபிள் லேண்ட்னா அக்ரிகல்ச்சருக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க்கும். ஸோ எங்கேன்னு கேட்பாங்க, கவுலியார் சம்பல் பெல்ட் ஆஃப் மத்திய பிரதேசன் போட்டுருங்க. ஸோ வந்து இதெல்லாம் வேர்ல்டு பேங்க் ரிலேட்டட் நியூஸு, ஆல்ரெடி பார்த்தது. நம்ம வேர்ல்டு பேங்க்கும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு 2 பேருமே வந்து ஈச் $145 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஸ்ட் பெங்காலுக்காண்டி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா, இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஒரு $210 மில்லியன் கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு அக்ரி பிஸ்னஸ் அண்ட் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்டுக்காண்டி. வேர்ல்டு பேங்க் கூட இந்த ஐபிஆர்டி இருக்குது தெரியுமா, வேர்ல்டு பேங்க் கீழே இருக்க இது ஒரு ஆம் தான், இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ அவங்க ஒரு $750 மில்லியன்
750 மில்லியன் கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டாரை டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டி இந்தியாவுக்கு. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் $400 மில்லியன் கொடுத்துருக்காங்க கங்கா ரிவர் ரெஜிமேட் பண்ணுறதுக்காண்டி, சீரமைக்கிறதுக்காண்டி. ஸோ வந்து வேர்ல்டு பேங்க் இன்னொரு 1950 கோடி கொடுத்துருக்காங்க. அது வந்து அகென்ஸ்ட் கொரோனாக்காண்டி ஃபைட் பண்ணுறதுக்காண்டி வெஸ்ட் பெங்காலுக்கு. ஐஆர்சிடிசி அவங்களும் எஸ்பிஐ கார்டு, ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நியூ கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு விட்டுருக்காங்க. அதாவது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட், அவங்களும் எஸ்பிஐ கார்டு தான் 2 பேரும், சரிங்களா. அது அந்த கார்டோட நேம் பாருங்கள், ஐஆர்சிடிசி எஸ்பிஐ பிளாட்டினியம் கார்டு தான் விட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த கார்டு வந்து ருபே பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் விட்டுருக்காங்க, சரிங்களா. ருபே நெட்ஒர்க்கில் மட்டும்தான் இந்த கார்டு விட்டுருக்காங்க. கேட்பாங்க எந்த நெட்ஒர்க்கில் விட்டுருக்காங்கன்னு, மாஸ்டர் கார்டா, விசா கார்டா, ஆறு ருபே கார்டான்னு சொல்லி. நம்மளுக்கு ருபே கார்டு தான், சரிங்களா. ஸோ வந்து இது எதுக்காகனா, அதாவது இந்த கார்டு நம்ம அப்ளை பண்ணி வாங்கிட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரயில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த கார்டு மூலியமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு தான் யாராருன்னு சொல்லி கேட்பாங்க. ஐஆர்சிடிசியும் எஸ்பிஐ கார்டும். மாஸ்டர் கார்டு ப்ளஸ் எம்பேஸ் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஆல்ரெடி பார்த்த நியூஸு, அதாவது வந்து கான்டாக்ட்லெஸ் ஃப்ரீ ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து இப்படி லான்ச் பண்ணது மூலயமா இந்தியா வந்து பிகேம் செகண்ட் நேஷன் டு ஹேவ் கான்டாக்ட்லெஸ் ஃப்ரீ ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல்ஸு, சரிங்களா. ஸோ வந்து இந்த ஏடிஎம் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, மாஸ்டர் கார்டு எம்பேஸ் பேமெண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட் நேஷன் டு ஹேவ் கான்டாக்ட் ஃப்ரீ ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல்ஸ்னால் யூஎஸ்ஏ தான், சரிங்களா, ஃபஸ்ட் நேஷனு. ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்புறம் கீழே பாருங்கள், எஸ் பேங்க்கும் சல்லோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கோ பிராண்டட் கான்டாக்ட்லெஸ் ட்ராவல் கார்டு விட்டாங்க. ஸோ வந்து இது எதுக்காகனா, அதாவது நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் வந்து டேப் டு பே, அதாவது வந்து நம்ம என்னென்னா பஸ்ஸஸ் எல்லாம் வந்து டிக்கெட்டு மேனுவலாக எடுக்காமல் இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டு மூலயமா நம்ம பே பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ வந்து யார் விட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் பேங்க்கும் சல்லோவும் எங்கே இனிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மங்களூர், உடுப்பியில், அங்கே அதையும் பார்த்துங்க. அப்புறம் நம்ம கீழே பாருங்கள், ஃபெம்பேயும் ஐடிஎஃப்சி பேங்க் 2 பேரும் சேர்ந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் நம்பர்லெஸ் பேமெண்ட் கார்டு விட்டாங்க. அதாவது வந்து கார்டு வந்து கிரெடிட் கார்டு மாதிரியே இருக்கும், டெபிட் கார்டு மாதிரியே. அந்த கார்டில் வந்து எந்த நம்பருமே இருக்காது, நம்பர்லெஸ், சரிங்களா, சிப் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து அதுதான் அந்த இந்தியாஸ் ஃபஸ்ட் நம்பர்லெஸ் பேமெண்ட் கார்டு, ஃபெம்பேயும் ஐடிஎஃப்சி பேங்க்கும். கீழே பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க்கும் ஸ்விக்கி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் இன்ஸ்டான்ட் டிஜிட்டல் வாலெட் விட்டுருக்காங்க இந்தியாவில், சரிங்களா. இவங்க தான் ஃபஸ்ட் இன்ஸ்டான்ட் டிஜிட்டல் வாலெட் விடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜூலை 28 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே. ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நமக்கு இந்த டேலாம். வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே வந்து ஜூலை 28. ஸோ இது ஒரு என்னென்னா, இந்த கிரிக்கெட்டர் இவர் காசி அனிக் இஸ்லாம்னு சொல்லி இவர், ஏன்னா இவர் பங்களாதேஷோட கிரிக்கெட்டர் தான். இவர் வந்து டோப்பிங் சார்ஜுக்காண்டி 2 வருஷம் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த அச்சுதா ராவ், இவர் யாருன்னா நம்ம இந்தியாவோட சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், ரீசெண்டாக இறந்து போயிட்டார் கொரோனாவில். அதே மாதிரி கும்கும் இவங்க யாருன்னா வெட்ரியன் பாலிவுட் ஆக்டரு. ஸோ இவங்க இறந்து போயிட்டாங்க ரீசெண்டாக, இந்த இவங்க தான், சரிங்களா, லேடிஸ் ஆக்டர். அதே மாதிரி பர்வேஸ் கான், இவர் யாருன்னா பாலிவுட் ஆக்ஷன் டேரக்டரு, இறந்து போயிட்டார், சரிங்களா, ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் இவர், பர்வேஸ் கான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்லைனர் நியூஸு, பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸு. ஸோ இவங்க என்ன புதுசாக ஒரு கிராப் இன்சூரன்ஸ் கேம்பெயின் ஒன்று நடத்துனாங்க, பகுஜ் ஜரூரி ஹே அப்படின்னு சொல்லி. பகுஜ் ஜரூரி ஹே அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா அங்கே தான் சொல்லி இது நடத்தியிருக்காங்க இந்த கேம்பெயின். இந்த ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா பாரதி ஆக்ஸா. கீழே பாருங்கள், யூஎஸ்ஏ வந்து ரீசெண்டாக வந்து என்னென்னா ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரோன்ஸ் டு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்குலாம் அவங்க ட்ரோன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நாம்ஸை. யாருன்னா யூஎஸ்ஏ. வியட்நாம் வந்து என்னென்னா இம்போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் நியூ பேண்டமிக்ஸு, நோய் ஏதாச்சும் வந்துடக்கூடாது அதுக்காக. யார் பேன் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க, வைல்ட் லைஃப் இம்போர்ட் பண்ணுறத வியட்நாம்னு போட்டுருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வியட்நாமில் ஒரு நியூஸ் பார்த்தோம். அதாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க தெரியுமா, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்க ஒரு வேர் ஹவுஸ் வந்து டெவலப் பண்ணி போகிறாங்க, செட்டப் பண்ண போகிறாங்க வேர் ஹவுஸு. அதாவது காட்டன் எக்ஸ்போர்ட்டுக்காண்டி எங்கன்னா வியட்நாமில், சரிங்களா. இது ஆல்ரெடி பார்த்தோம் அந்த நியூஸு. அதாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு வேர் ஹவுஸு, ஒரு பில்டிங் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க வியட்நாமில். எதுக்கான காட்டன் எக்ஸ்போர்ட்டுக்காண்டி, சரிங்களா. அதுவும் இந்த வியட்நாம் கூட தான். அப்புறம் கீழே பாருங்கள், யுனைடெட் நேஷன் வேர்ல்டு வைல்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட்டு. ஸோ இது ரீசெண்டாக விட்டாங்க. அதுபடி என்னென்னா இந்தியா அண்ட் தாய்லாந்து 2 பேர் தான் வந்து ஏன்னா சப்ளை ஆஃப் இல்லீகல் டைகர் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா, இது இல்லீகலாக டைகர் ப்ராடக்ட்ஸு. ஸோ வந்து அதிகமாக வந்து பண்ணுறது யாருன்னா இந்தியாவும் தாய்லாண்டு தான். ஸோ இது பாருங்கள், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ மாலத்தீவ்ஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கு கொரோனாக்காண்டி ரிலீஃப் ஃபண்டு கொடுத்துருக்காங்க $16.2920 மில்லியன், சரிங்களா. அதாவது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கள அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த 10% வந்து ஷேர் வந்து சிஎஸ்பி பேங்க்கில் வாங்குறதுக்காண்டி, கேத்தோலிக் சிரியன் பேங்க்கில், சரிங்களா.
ஸோ யார் வாங்கியிருக்காங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இதை அப்ரூவல் பண்ணது தான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் கீழே பாருங்கள் எல்டிஏ பிரிட்டிஷ் டூர் டென்னிஸ் டோர்னமெண்ட்டு. ஸோ இது யார் வின் பண்ணதுன்னா நம்ம விஜய் சுந்தர் பிரசாந்த் அண்டு திவிஜ் சரண் 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் டென்னிஸ் பிளேயர், இந்தியாவின் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர், அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் ஆர்ஜின் பிரித்தம் சிங்கு. ஸோ இவர் யாருன்னா நம்ம சிங்கப்பூரோட அப்போசிஷன் பார்ட்டி இருக்குது தெரியுமா, அதோட லீடராக இப்போ புதுசாக அவரை போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு. சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டோட அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் இவர் தான். ஃபஸ்ட் இந்தியன் ஆர்ஜின் இவர் தான், பிரித்தம் சிங்கு. கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த நாட்டுக்குன்னா சிங்கப்பூருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஸோ உங்கள் ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.